கண்ணனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஹர்த்தும் கும்பே வினிகிதகரஸ்வாது கையங்கவீனம் திருஷ்ட்வா தாமக்ரகண சொடுலாம் மாதரம் ஜாதரோஷம் பாயாதி சத்பிரச்சலிதபதோ நாபகச்சல்ன திஷ்டல்னே மித்யா கோபஸ்ஸபதி நயனக மீலயல் விஸ்வகோப்தா. நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் குருவாயூரப்பனுடைய அனுகிரக விசேஷத்தால 3வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை அவனுடைய திருவடிவாரத்தில் நாராயண பட்டத்திரியானவர் தொடங்க இருக்கின்றார். இந்த வாரம் நமக்கு ஒரு விசேஷமான வாரம். உங்களுக்கு தெரியும், இந்த வாரத்தினுடைய ஒரு முடிவிலே வரக்கூடிய வாரதி இறுதியிலே பாரத தேசம் எங்கும் கண்ணன் பிறக்கக்கூடிய கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி வைபவமானது நடக்க இருக்கின்றது. நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தினுடைய ஒரு வைபவம், நாராயணியத்தை நாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு கண்ணனுடைய திருக்கோயிலில் இருந்து அந்த திருக்கோயிலுடைய வைபவங்களையும் அவனுடைய திவ்ய தரிசனத்தையும் சேர்த்து நாம் அடைகின்றோம். அந்த வகையிலே நாமெல்லாம் பாக்கியசாலிகள். இப்போது நாம் தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது நாராயணியத்தினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய தொடக்கத்தை இங்கிருக்கக்கூடிய கண்ணனும் தலையசைத்து கேட்க இருக்கின்றார். எங்கு இருக்கிறது இந்த திருக்கோயில்? இந்தியாவிலே கர்நாடக மாநிலத்திலே ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயில். அது அமைந்திருக்கக்கூடிய இடம் தொண்டனூர் என்ற ஒரு சிறிய கிராமம். கெரத்தொன்னூர் என்றும் இதை அழைக்கின்றார்கள். இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய இந்த தொண்டனூரானது பாண்டவபுரா புகைவண்டி நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலும் மைசூரில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும் நாமெல்லாம் அறிந்த உயர்ந்த திவ்ய கஷேத்திரமான மேல்கோட் திருநாராயணபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கின்றது. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்ற ஆழ்வார் அரங்கனை வர்ணித்த அதே அளவிலே நாம் இந்த கோயிலுக்குள்ளே நுழைந்தோமே ஆனால் வெளியிலேயே சோலைகள் புடைசூழ பச்சை பசேல் என்ற இயற்கையான ஒரு சூழ்நிலையோடு இங்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பிராகாரங்களை பார்த்து நாம் பிரமிக்கின்றோம். ஆம், இது பழமையான கோயிலாயிற்றே. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இது இந்த இடத்தில் கோயில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அதையும் தாண்டி இங்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் துவாபர யுகத்திலே தர்மபுத்திரரான யுதிஷ்டரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் பிருகுமுனிவரும் நாரத முனிவரும் இங்கு பூஜை செய்ததாகவும் இந்த திருக்கோயிலுடைய வரலாறானது அழகாக கூறுகின்றது. அந்த வகையிலே பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலிலே நாம் உள்ளே நுழைவதற்கு எத்தனித்தோமே ஆனால் வெளியே அழகான ஒரு சிறிய காட்சி, ஒரு அழகான கலப்பையானது இங்கு விக்கிரக ரூபமாக இருக்கிறது. இந்த கலப்பை என்ன? எந்த கிருஷ்ணனுடைய ஆலயத்திலுமேயே நாம் தரிசிக்காத ஒரு காட்சியாக இருக்கின்றதே என்று நாம் வினவினோமே ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர் கூறுகின்றார், இந்த கலப்பையை தரிசித்தாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்குமாம். கண்ணனை தரிசிப்பதற்கு முன்னால் யாரை நாம் தரிசிக்க வேண்டும்? அவனை விட மூத்தவனை தரிசிக்க வேண்டும். கண்ணனுக்கு மூத்தவர் நமக்கு தெரியும், பலராமன். அந்த பலராமன் ஆதிசேஷனுடைய அம்சமாக கண்ணனுக்கு முன்னால் அவதரித்தவர். அவருடைய கலப்பையானது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆம், பலராமனுடைய ஆயுதம் கலப்பை தானே, அது ஏன் இங்கு தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது? கோயிலுடைய வரலாறு கூறுகின்றது. பாண்டவபுரா என்று புகைவண்டி நிலையத்தை பற்றி கூறினோமே, இந்த கோயிலுக்கு சமீபத்தில் அந்த பாண்டவபுரம் என்று பெயர் வந்ததற்கு காரணமே பஞ்சபாண்டவர்கள் அங்கு குந்தி தேவியோடு தங்கி இருந்தார்களாம்.
அதனால் அந்த பாண்டவபுராவிலே குந்தி மலை என்று ஒரு சிறிய மலையும் அமைந்துள்ளது. அப்போது இவர்கள் அஜ்ஞாதவாசத்தை முடித்து அந்த கௌரவர்களோடு போர் தொடுக்க வேண்டும் என்று எத்தனித்த போது ஏதாவது ஒரு வகையிலே பலராமன் அதை தடுத்துக் கொண்டே இருந்தாராம். போரிடுவதற்கு கண்ணனை அவர் முயற்சி செய்ய விடவில்லை. அப்போது கண்ணன் மாயனாயிற்றே, இங்கு இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் தீர்மானித்தானாம், பலராமனை எங்காவது விரட்டிவிட்டு நாம் யுத்தத்தை முடித்துவிட வேண்டும் என்று. அப்போது கண்ணன் தன்னுடைய மாயையினால் ஒரு பசுவை சிருஷ்டித்து அந்த பசுவை பலராமன் அழிக்குமாறு பண்ணானாம். பசுவை அழித்தவுடன் பலராமனுக்கு கவலை வந்தது. கண்ணனை கேட்டான், கண்ணா, நான் கோஹத்தி பசுவை அழித்த ஒரு பாவத்திற்கு ஆளானேனே, இதற்கு பரிகாரம் என்ன? கண்ணனே இந்த காரியத்தை செய்துவிட்டு பலராமனுக்கு பரிகாரத்தையும் சொன்னானாம். நீ இந்த கோகத்தி பாவத்திலிருந்து நீ தீர வேண்டும் என்றால் 24 நாட்கள் நீ தீர்த்த யாத்திரை கிளம்ப வேண்டும். உடனே கிளம்பு. அப்போது இந்த கலப்பையை தூக்கி கொண்டு நான் எங்கெங்கெல்லாம் தீர்த்த யாத்திரை எவ்வாறு செல்ல முடியும்? அப்போது கண்ணன் கூறினான், இந்த இடத்திலே நீ கலப்பையை பத்திரமாக வைத்துவிட்டு செல்லலாம். தீர்த்த யாத்திரை முடித்து வந்து இந்த கலப்பையை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னவுடன் அங்கே வைத்துவிட்டு இந்த பலராமன் தீர்த்த யாத்திரை கிளம்பினானாம். 24 நாட்கள் அவனை பரிகாரம் செய்ய அனுப்பிவிட்டு உடனே இவர் கோபாலகிருஷ்ண சுவாமி இந்த திருக்கோயிலில் இருந்து பார்த்த சாரதியாக மாறி தன்னுடைய தேரை பாண்டவபுரத்திற்கு எடுத்து சென்று அங்கிருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களை யுத்தத்திற்கு அழைத்து பலராமன் திரும்பி வருவதற்குள் இந்த பாரத யுத்தத்தை முடித்ததாக இந்த தலவரலாறு கூறுகின்றது. ஆக கண்ணன் எந்த இடத்திலே கையை காட்டினானோ அந்த இடத்திலே பலராமன் வைத்த கலப்பை தான் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய அழகான ஒரு திவ்ய தரிசனத்தோடு நமக்கு காட்சியளிக்கின்றது. இவ்வளவு பெரிய வரலாறா இந்த கலப்பைக்கு என்ற ஆச்சரியத்துடன் நாம் அதை தரிசித்தவாறே பக்தியுடன் இந்த கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக எவர் இங்கிருந்து பாண்டவர்களுடைய யுத்தத்தை முடித்து வைத்தாரோ, எவர் பல முனிவர்களால் பூஜை செய்யப்பட்டாரோ, எவரே பார்த்தசாரதியாக இங்கும் தோன்றினாரோ அந்த மூர்த்தியை தரிசிக்கக்கூடிய ஆவலோடு நாம் உள்ளே நுழைகின்றோம். பலிபீடத்தை தாண்டி உள்ளுக்குள்ளே நாம் செல்கின்றோம். அந்த ஒரு பாவத்திலே நாராயண பட்டத்திரியானவர் குருவாயூரப்பனிடத்திலே அழகாக குருவாயூரில் 3வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றார். குருவாயூரப்பா, முனி பிரௌடாரூடா ஜகதி கலு குடாத்மகதயோ பவத்பாதம்போஜ ஸ்மரண விருஜோ நாரத முகாக சரந்தி சஸ்வைரோ சதத பரி நிர்பாத பரசிதே சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னாக கிமபரம். பக்தர்களே, உங்களுக்கு நினைவில் இருக்கும் 3வது தசகத்தை ஆரம்பித்த நாராயண பட்டத்திரி 3 ஸ்லோகங்களை கடந்து விட்டார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பக்தியினுடைய பரிணாமத்தை சொல்லி தன்னுடைய வியாதியினுடைய கஷ்டங்களை எல்லாம் குருவாயூரப்பா நீதான் எனக்கு நீக்க வேண்டும் என்று அவனிடத்திலேயே முறையிடுகின்றாராம். அப்போது இந்த ஸ்லோகத்திலே அவனுடைய பெருமைகளை, குருவாயூரப்பா உலகத்திலே பிரசித்தி பெற்றவர்களும் பிறரால் அறிய முடியாதபடி ஆத்ம ஞானத்தை உடையவர்களும் முனி பிரௌடா ரூடா ஜகதி கலு கூடாத்ம கதயோகோ, அப்படிப்பட்ட உத்தமர்கள் பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள்? பவத் பாதாம்போஜ ஸ்மரண விருஜகா, தங்களுடைய தாமரை போன்ற சரணத்தை எப்போதுமே தியானித்துக் கொண்டு அவர்கள் ஆனந்தமாக சஞ்சரித்து வருகின்றார்களே. எனக்கு மட்டும் குருவாயூரப்பா ஏன் இந்த கஷ்டத்தை நீ அளிக்கின்றாய்? நானும் உன்னுடைய பாத கமலத்தை தியானம் செய்கின்றேன், நானும் உன்னுடைய திருவடியை சரணாகதி செய்துகின்றேன், நான் உன்னுடைய பாத கமலங்களை தவிர வேற ஒன்றும் பற்றேன் என்று கதறிக்கொண்டு இந்த நாராயணியத்தை எழுதி கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு அளித்த உத்தமமான ஆத்ம ஞானத்தையும் சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் உன்னுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டு திரிய வேண்டிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு ஏன் அளிக்கவில்லை என்று பட்டத்திரி கேட்கின்றான். குருவாயூரப்பன் வினவுகின்றான் போலும். பட்டத்திரி, அப்படியா? என்னை தியானித்துக் கொண்டே என்னுடைய பதகமலங்களை பிடித்துக் கொண்டு ஆனந்த சாகரத்திலே
சஞ்சரித்து வருபவர்கள் உலகத்திலே யார் இருக்கின்றார்கள்? 1-2 பேரை எனக்கு நீ உதாரணமாக சொல்ல முடியுமா என்று குருவாயூரப்பன் கேள்வியை எழுப்பியிருப்பார் போலும். அதனால்தான் அடுத்து வரக்கூடிய வரிகள் வேகமாக பட்டத்திரியனுடைய திருவாக்கிலிருந்து வருகின்றது. குருவாயூரப்பா, உனக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டுமா? என்ன வேடிக்கையாக இருக்கின்றது. சரி, நீ கேள்வியை கேட்டுவிட்டாய், பதிலை கேட்டுக்கொள் என்று சரந்தீசஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரசித்து உன்னை தியானித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மகான் உலகத்தில் யார்? ஸ்மரண விருஜோ நாரத முகாக. நாரத முகா ஒருவர் போருமே உதாரணம். குருவாயூரப்பா, நாரதர் உனக்கு எப்போதும் நாராயண 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 என்று நீ கொடுத்த ஆனந்தமான அந்த வீணையை மீட்டிக்கொண்டு எங்கு நினைத்தாலும் எந்த உலகத்திலேயும் அவர் சரந்தீசஸ்வைரம் தன்னுடைய இஷ்டப்படி எந்த கவலைகளும் இல்லாமல் அவர் போன வழியிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றாரே, அதிலே ஒரு பாதி பாக்கியத்தை எனக்கு நீ அளிக்க கூடாதா? நாரதருக்கு என்ன ஆதி வியாதி இருந்தது? நாரதர் என்ன செய்தார்? இவ்வளவு புண்ணியத்தை அடைவதற்கு நாரதருடைய சரித்திரத்தை சரந்தீசஸ்வைரம், இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அழகு. எந்த திருக்கோயிலுக்குள் நாம் கண்ணனை தரிசிப்பதற்காக நுழைந்திருக்கின்றோமோ அங்கு சரந்தீசஸ்வைரம் என்று பிருகு மகரிஷி, யுதிஷ்டிரர், இங்கு இருக்கக்கூடிய நாரதாதி மகரிஷிகளெல்லாம் துவாபர யுகத்திலே இவரை விட்டு வழிபட்டதாகவும் அவருடைய புனித பாதங்கள் இங்கு பதிந்ததாகவும் தலவரலாறு கூறும்போது தற்செயலான ஒரு ஒற்றுமை இந்த ஸ்லோகத்திலே நாரதருடைய வரலாறை பட்டத்திரி குருவாயூரப்பனுக்கு நினைவூட்டுகின்றாராம். குருவாயூரப்பா, நாரதருக்கு என்ன வியாதி இருந்தது? ஒண்ணுமே இல்லையே. அவர் பிறவியிலேயே ஞானியாக பிறந்தாரா? அவருடைய சரித்திரம் என்ன என்று அவருடைய சரித்திரத்தை சரந்தீசஸ்வைரம், நாரதருடைய சரித்திரத்தை நாம் ஸ்ரீமத் பாகவதத்திலே பார்த்தோமே ஆனால் சாதாரணமான ஒரு வேலைக்காரியினுடைய பிள்ளையாக சாதாரணமான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் நாரத மகரிஷி. அவருடைய தகப்பனார் சிறுவயதிலேயே நாரதர் இழந்தார். அந்த வேலைக்காரியினிடத்திலே தான் கூட இருந்து அந்த அம்மாள் அங்க இருக்கக்கூடிய சாதுர்மாசிய சங்கல்பத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு, மடாதிபதிகளுக்கு, மகான்களுக்கு தான் 3 மாத காலங்கள் அந்த ஆசிரமத்திலேயே தங்கி பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தாளாம். அந்த பணிவிடைகளால் பிரீத்தியான அந்த மகான்கள் இவருடைய தாயாரை ஆசீர்வதித்தாள். நாரதர் செய்த ஒரு பெரிய புண்ணியம், அவருக்கு பசி தாங்காது. அவருடைய அம்மாவோ இந்த மகான்கள் எல்லாம் சாதுர்மாசியத்தில் சாப்பிட்ட பின்பே உனக்கு ஆகாரம் அளிப்பேன் என்று கூறுவாள். இவருக்கோ 5 வயது. அப்போது நாரதருடைய சாப்பாடு தினமும் என்னவென்றால் இந்த மகான்கள் சாப்பிட்ட பிரசாதத்தினுடைய மீதத்தை, தன்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய உணவை இந்த குழந்தைக்கு இவருடைய தாயாரானவள் அளிப்பாளாம். அதை சாப்பிட்டு இவரை அறியாமலேயே இவர் வளரக்கூடிய காலங்களிலே சிறுவராக இருந்தபோது நாரதருக்கு ஞானமானது வளர ஆரம்பித்தது. அவ்வாறு வளர ஆரம்பித்த அந்த ஞானம் இவரை எவ்வாறு நாரதராக்கியது என்று பட்டத்திரி எவ்வாறு ஞாபகப்படுத்துகின்றார் இந்த திருக்கோயிலிலே. இந்த அழகான உத்தமமான ஸ்லோகத்தை அந்த விருஜோ நாரத முகாக சரந்தீசஸ்வைரம் என்று அவருடைய ஒரு வரலாற்றை நாம் ஆச்சரியத்துடன் தொடர்ந்து இந்த ஸ்லோகத்திலே இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மற்றொரு திவ்ய தரிசனத்துடன் அடுத்த பகுதியிலே நாம் கேட்கலாம்.